ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் கிச்சன் தமிழ். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவக்காயில் மஞ்சூரியன். கோவக்காயில் மஞ்சூரியனா அப்படின்னு யோசிக்காதீங்க. மட்டன், சிக்கன், பீஃப் இதில் தான் பண்ணணுமா? நம்ம காயில் கூட அதே மாதிரி டேஸ்ட்டில் பண்ணலாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி, ரொம்ப சிம்பிள். வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம பண்ணிடலாம். ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய இந்த மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்துட்டு 1/2 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுட்டு இதை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் அந்த அரிசி மாவு போட்டால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு மேலே அந்த எக்கோட ஒயிட் மட்டும் நான் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கடைசியாக இதுக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இது 1/2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் எண்ணெயில் பொரித்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நல்லா ஊறிருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். இதில் மூழ்கிற அளவுக்கு ஒரு பேட்ச் போட்டு மூழ்கிற அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு தடவையாக போட்டு பொரித்து எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டு நம்ம பொரித்து எடுக்கணும். இதை போட்டதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அடிபாகம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும். ஏன்னு சொன்னால் அது கரண்டி உடனே போட்டுட்டோன்னா அந்த மசாலாலாம் ரொம்ப கலண்டு வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், தனித்தனியாக நல்லா வெந்திருக்கு. இதை ரொம்ப நேரம் வேக வைக்கணும், முருக வேக வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு தடவை வெந்தால் போதும். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டு எடுத்தால் போதும். ஏன்னு சொன்னால் இதுக்கு மசாலா சேர்த்து மறுபடியும் நம்ம கடாயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். ஸோ நான் இப்போ 2 பக்கமும் சம அளவில் வெந்ததுக்கப்புறம் நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெயிலே மீதி இருக்கதையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை வாரத்தில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு வேறு கடாயில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் போட்டிருக்கேன். 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மஞ்சூரியனுக்கு தக்காளி டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணணும். வெங்காயம், தக்காளி, இது கூட கேப்சிகம் இருந்தால் போடலாம். என்கிட்ட இல்லை. ஸோ நான் இது தக்காளி, வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் தக்காளி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் இதை ஊற்றிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிட்டோன்னா நல்லா கலர் மாதிரி வரும். அப்போ நம்ம பொரித்து வச்ச அந்த கோவக்காயை கொண்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷமாக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொரித்து வச்ச கோவக்காய் இதில் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் நேரம் இதை வறுத்துக்கலாம். இந்த கோவக்காய் நான் பொரியல் மாதிரி தான் பண்ணி கொடுப்பேன். வெங்காயம், தக்காளி போட்டு சும்மா கட் பண்ணி போட்டு கொடுப்பேன். பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. என்னமோ பெரியவங்களுக்கு மட்டும்தான் அந்த பொரியல் அப்படின்ட்டு. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எங்கள் வீட்டில் பத்தவே இல்லை. எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கடைசியாக இதில் கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி தூவிடுங்க. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. Thanks for watching. Thank you.